மீண்டும் இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த அதிகாலையில் இந்த டிவோஷனில் மீண்டுமா உங்களை சந்தித்து உங்களோடு ஐக்கியம் கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட என்னோடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்கள். 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து சொல்ற, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி. அன்பு சகோதர சகோதரியே, இந்த கிருபையான வேளையில் இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் அவனோட வேலைக்காரன் அவன் நேசிக்கிறவனா இல்லை தன்னுடைய கை கீழே இருந்து வேலை செய்கிறவனா, அன்பான தேவ ஜனமே, இல்லை தனக்கு ரொம்ப நெருங்கினவன் தெரியாது, ஆனால் வேலைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீ வந்து என் வேலைக்காரனை சொஸ்தமாக்கணும். ஆண்டவரை ஒத்துக்கொண்டு வீட்டுக்கு வரணும். அவன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒருவருடைய கை கீழே வேலை செய்கிறேன், நான் மற்றவங்கள வானா வருவாங்க, போனால் போவாங்க, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான்னு. அவனுக்குள்ள அன்பான தேவச்சனமே ஒரு பெரிதான அசைக்கப்படாத என்னங்க தேவனுடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ பெரிதான நம்பிக்கை. ஏன்னா இந்த வார்த்தை தான் அன்பான தேவச்சனமே நம்மளோட வாழ்க்கையில் வித்தியாசங்களை உண்டு பண்ணும். ஏன்னா மனுஷனோட வார்த்தை கொல்லும், தேவனுடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும். ஆகியதான் சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லும். ஏன் ஒரு வார்த்தை சொல்லணும்? அன்பான தேவச்சனமே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். வானம் மாறும், பூமி மாறும், தேவனோட வார்த்தை மாறாது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை மாறாததுனால மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இல்லாமல் போவான். இன்றைக்கி ஒரு விதமாக பேசுவான், நாளைக்கு இன்னொரு விதமாக. அப்படின்னா இடத்துக்கு தகுந்தபடி, ஆளுக்கு தகுந்தபடி, சூழ்நிலைக்கு தகுந்தபடி மனுஷன் மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் தேவனோட வார்த்தை மாறாது. ஸோ ஆகையால் தான் இன்றைக்கு அன்பான கேட்குற என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எதை சார்ந்து வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தை. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சார்ந்து வாழணும்? நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் என் வார்த்தையை அனுப்புவேன். என் வார்த்தையை அனுப்பின அந்த வார்த்தை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் என்னிடத்தில் வெறுமையாக திரும்பி வராது என்று சொல்லி. இப்போ தேவன் ஒரு வார்த்தையை அன்பான தேவ ஜனமே சொல்லுவாரானா, அல்லாவிட்டால் அவர் வாக்கு பண்ணுவாரானா, அல்லாவிட்டால் வார்த்தை அனுப்புவாரானா, கட்டாயமாக அங்கே ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம், ஒரு அதிசயம் நடக்கும். ஆகையால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எதை சார்ந்து எதன் மேல் ஆதாரப்பட்டு வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். ரட்சிப்புண்டாக்க தேவ பலன் இருக்குது. ஆகிய இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறபடினால அன்பானவளை கட்டாயமாக தேவன் என்ன பண்ணுவாருங்க, அற்புதங்களை செய்வார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தையின் மேலே என்னங்க நம்பிக்கை வைக்காமல், வார்த்தையை சார்ந்து வாழாமல் மனுஷன் சொல்கிற மாயான வார்த்தையை நம்பி அநேகர் விழுந்து போனதை பார்க்குறோம், பின்மாற்றம் அடைந்ததை பார்க்குறோம். ஆகையால் அப்படியேப்பட்ட கூட்டங்களில் நாம் இணையாதபடி, அப்படியேப்பட்ட நிலைமை நமக்கு வராதபடி நீங்களும் நானும் இந்த 8ஆம் மாதம் அன்பான தேவச்சனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை இந்த 3வது நாளில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கணும். ஏன்னா தேவ வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் என்னாகும் 23:19 மனம் மாறாதவர், பொய் சொல்லாதவர். வாக்கு பண்ணிட்டாருன்னா கட்டாயமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஸோ ஆகியால் தான் இந்த 100க்கு அதிபதி வேறு ஒன்றையும் கேட்கல, ஆண்டோடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தேவ வசனம் சொல்லுது, அவர் தன் வார்த்தை அனுப்பி நம்மை சுகமாக்குவார். நம்முடைய தேவன்
யார் என்று சொன்னால் சுகமாக்குறவர். நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானா நம்முடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், நம்முடைய சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் கண்டிப்பாக தேவன் தன் வார்த்தை அனுப்பி நம்மை விடுவிக்க, சுகமாக்க, நம்ம உயர்த்த, நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகியால் தேவ பிள்ளைங்க, தேவ வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை உங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரிய, வாழ்க்கையில் இதுவரைக்கும் பலரை நம்பி நஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. எசேக்கியேல் 37:4 வாசித்து பாருங்கள். எலும்புகளை பார்த்து பேசினார். தேவ மனுஷன் பேசின உடனே எலும்புகளுக்குள்ளே நரம்பு, சதை, தோல், இரத்த அணுக்கள், உறுப்புகள் எல்லாம் உருவாகி அவைகள் காலுண்டு சேனையாக நின்னது. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா, செத்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்குதுன்னு. ஒருவேளை நீங்கள் இந்த 7 மாதங்களில் பல நன்மை இழந்திருக்கலாம், பல ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. இந்த எலும்புகளை உயிர்ப்பித்தது போல உங்களை உயிர்ப்பிப்பார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். 100க்கு அதிபதி சொன்னது போல ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்போடு, பலவிதமான தோல்வி, நஷ்டம், ஏமாற்றம், இழப்புகள் நிமித்தமாக சோர்ந்து போய் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க உடைக்கப்பட்ட நிலையில் என்ன செய்யணும்னு தெரியாத கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களை மனதுருக்கத்தின் தேவன் இப்பொழுது ஒவ்வொருவரும் மனமிறங்கி அவருடைய எல்லா சிறையிருப்புகளை மாற்றி அவளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. வார்த்தை அனுப்பி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்ல வார்த்தையில் ஒன்றும் தவறி போலன்னு சொன்னீர். இந்த 8ஆம் மாதத்தில் இந்த பிள்ளைகளை நினைத்திருக்கிற நினைவுகளெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதியும். வியாபாரத்தில் தோல்வியை காண்ற மக்களுக்கு அந்த வியாபாரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு செழிப்புண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இடம் வாங்கணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களுக்கு இந்த நாட்களில் இடத்தை வாங்க தேவையான பணத்தையும் இடத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்துவீராக. சரீர பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சுக பலன் தீர்காயுசு தந்து ஆசீர்வதியும். ஊழிய பாதையில் சொந்து போய் பலவீனமாக இருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை பலப்படுத்துங்க, ஊழியத்தில் தைரியப்படுத்துங்க. இன்னும் கூட இருந்து பலத்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கவனிக்கிற நீங்கள் அன்பான தேவ ஜனமே, இன்னும் தேவனுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச பாதையில் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களுடைய அன்பான தேவ ஜனமே தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் SMS வழியாக நீங்கள் எங்களுக்கு அன்பான தேவ ஜனமே உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். இல்லாவிட்டால் கமெண்ட் வழியாக நீங்கள் உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்தலாம். தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இன்றைக்கி தான் முதல் தடவையாக கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவனுக்காக ஜீவிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.